பேனு பொடுகு ஈரெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு டிப்பு சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிஷி தமிழ். வேப்பிலை என்ன லெமன் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதை யூஸ் பண்ணி தாங்க நம்ம தலையில் இருக்க பேனு பொடுகு ஈரெல்லாம் எப்படி நம்ம க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா நீம் எடுத்துக்கோங்க. வேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, தூசிலாம் இல்லாமல். இது க்ளீன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி வேப்ப இலைக்கு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க போதும். நல்லா கட்டியாக பேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப தண்ணி ஊற்றாதுங்க. அரைச்சிட்டு அந்த சாறை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறீங்க, மிக்சியில் எடுத்து நம்ம எதுவும் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. அது நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டிங்கன்னா மிக்சியில் இருக்க அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வேப்பிலையே நல்லா சாறு எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் கசப்பு தன்மை இருக்கிறதுனால நம்மளோட தலையில் இருக்க பேனில் நல்லா மயங்கி இறந்து போயிடும். இதில் ஹாஃப் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிடுங்க. இந்த லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால நமக்கு பொடுகு இருக்கும் பார்த்திங்களா தலையில், அதில் நல்லா க்யூர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்பயுமே லெமனை டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது, லெமனோட ஏதாச்சும் சேர்த்து தான் நம்ம தலையில் அப்ளை பண்ணணும். இப்போ வேப்பிலை சாறு லெமனு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுட்டு நீங்கள் தலை குளிச்சிடுங்க. என்ன ஷாம்பு போட்டிங்களோ அந்த ஷாம்பே போட்டு நீங்கள் தலை வாஷ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் தலையில் இருக்க பொடுகு பெயின் எல்லாமே க்யூர் ஆயிரும். இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 நாள் பண்ணுங்கள். நல்லா எவ்வளோ பெயின் இருந்தாலுமே நல்லா உங்களுக்கு க்யூர் ஆயிரும். பெயின் இது எல்லாமே நல்லா கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்கள், வீட்டில் கிட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மைல்டான ஷாம்பில் வாஷ் பண்ணிடுறேன். என் பொண்ணுக்கு தான் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நான் வாஷ் பண்ணிடுவேன். நல்லா நம்ம ஸ்கேல்ஃப்லாம் பார்க்குற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்றோம். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, நேச்சுரல். அப்ளை பண்ணி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிடலாம். நல்லா உங்களுக்கு பெயின் பொடுகு எல்லாமே க்யூர் ஆயிரும். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.